அகத்தியனி. ஓகே ரிவர்ஸ் வாங்க, இப்படி போட்டுறோம். எங்கண்ணா போடுறது? இப்படியா? எங்கே போடுறது? போடு. எங்கே பின்னா ரிவர்ஸ் விடுறீங்களா? போதுமா? இப்படி இப்படி இறக்கி போடுறதா? ஓடிவா. இதாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி வேண்டாங்கிறீங்க. என்ன கட்டி கிடக்கு? நீங்கள் தானே கட்ட சொன்னீங்க. ஆணி மிஷினு தலைவனா கரண்டே இழுக்கலையோ? அப்போ எப்படி வேலை? சட்டை ஒரு ஓரமாக இறக்கி வச்சுருவாங்க. இறங்கி வேலைனால பக்கத்தில் கேட்டுக்கிறேன். இது 50 எல்லாம் வேணுது. ரோட்டில் ஆறு அடிச்ச உள்ள கொண்டு போயிருந்த சைட்டா அடிக்கிறேன். ஆன்லைனில் ரோட்டில் விட்டு மேலே தனியாக மண்ணு மேலே போட்டு பிட்ட எடுத்துக்கோ. தண்ணி ஊற்றுனா போர் இல்லைங்க. கரண்ட் நாங்களே கரண்ட் பார்க்க மாட்டேங்குது. டீ வாங்கிறதுக்கு 30 சொல்லுவாரு சொல்லவே இல்லை. நான் பெருநாய்க்கம் பாடனா பெருநாய்க்கம் அந்த நம்ம எப்போதும் குடிக்கிறோம். நான் வந்தேன். என்னடா இங்கே கூட பாட்டிய இது வந்து லட்சியம் இல்லை. நான் என்ன செஞ்சேன்ட்டேன், பங்காளி பைபாஸ் கீழே போடாத சவுண்டு வரும். அந்த இதுக்கிட்ட முன்னாடியே வரும். கோழி முன்னாடியே சொன்னால் நீங்கள் என்னடானா அக்கா கடை நம்ம இது குடித்தோம்ல, ஜூஸ் குடித்தோம்ல, கரும்பு ஜூஸு, அது நேராக உள்ளெல்லாம் வெட்டி நான் என்ன கோழி குஞ்சு வாங்க மகளே. இவர் வந்து காலில் கடை கேட்குறாங்க. காலில் கடன் கேட்குறாங்க. அந்த நினைச்சு வந்தாரு. டிவி மைசெட்லாம் இருந்துச்சு. 100 ரூபா தான் இருக்கு. சாப்பாட்டுக்கு 2 நேரம் எல்லாம் மனசுக்குள்ளே பண்ணிட்டு வந்துட்டீங்க. யாரா சொல்லுவா அப்படின்னு. வடை வாங்கி உன் கடலை கூட்டம் சொல்லிடுச்சா? சொல்லிட்டு தானே வந்தேன். வடை வாங்கி தூக்கிட்டு நான் வீட்டில் இருந்தேன்னா 9:30 வரைக்கும் தூங்குவேன். ஆமாம். 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 சொந்த ஊரு தூக்கம் வராது. எல்லாம் நான் நினைச்சு போய் இங்கேருந்து போய் தூங்கணும். நல்லா எங்கேயும் அலையக்கூடாது. தூக்கம் வராது. நல்லா தூங்கலாம். ஆமாம். நம்ம தூங்குற வேண்டியதான். நமக்கு என்ன சுபாக அவளை எந்த கவலையும் போய் அலையெல்லாம் கூடாது. ஒரு 2 நாளைக்கு தூங்கணும் நினைப்பேன். அருண் வந்து இப்படி சிரிப்பேன். போறேன். அப்பா
அப்படியே அங்கே லாஸ்ட்ல இருந்து போட்டு வந்துடும் வரிசையா. ஒட்டு பீஸெல்லாம் ஒன்றுமே அடிக்கல. அதான் அடியில் போட்டுருக்கோம்ல, அடியில் போட்டுருக்கோம். பிறகு சாக்கு முட்டில் கிடக்குது நம்மவே நிறையா. செங்கல் காசு குமார் இருந்தால ஆமாம் செங்கல் வச்சிருக்கேன். மயா செங்கல் காசு குமார் இருக்கா? ஆமாம் ஆமாம் இருந்தா இறந்து போயிட்டாரு. மயம் செங்கல் தான் இருக்குண்ணே. அப்படியா? அதுக்குள்ள என்ன சொல்கிறீங்க? அங்கேருந்து இங்கே வருதா? இதெல்லாம் நம்புற மாதிரி ஆசை பாருங்க. இந்த மாதிரி எழுதுறான். அது நல்ல ஆமாம் ஆமாம் 10 மணிக்கே வேலை முடிச்சாலும் நான் நம்பிட்டப்பா. ஆமாம் அழிட்டு எத்தனையோ சைடில் அந்த மாதிரி சொல்லு. உள்ள கலவானா உனக்கு தேவை உள்ள, நான் இங்கே வெளியே உள்ள வெளியே ஆமாம் சார். நாங்கள் அவுட்டர் வச்சுட்டு கட்டுறோம். இது போட ஆயிரம் எடுத்துங்க. ஓடிவா முருகா. இன்னும் ஒரு டார்கெட் 5 பேர் ரூம். ஓகே 10 மணிக்கு வேலையை முடிக்கிறோம். படத்துக்கு போயிடுறோம். படத்துக்கு போகிறோம். இந்தியன் 3யா? இந்தியன் 3 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகிடுச்சுல. இந்தியன் 2 தானே ரிலீஸ். இந்தியன் 3 தாங்க இது. ஆமாடி உள்ள போடுவாமா, அந்த அவுட்ரா தூக்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ள அளந்து வச்சுக்கோ. நல்லவன் குட்டி இருந்தா எல்லாம் விட்டுருப்பான். என்னங்க அட்வான்ஸ் 50,000 வாங்க. எப்படின்னா கொடுப்பாங்க? அந்த படத்தில் அன்னைக்கு இந்தியன் தாத்தாவுக்கு 70 வயசு. ஆமாம் ஆமாம். படம் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து 30 வயசு. இப்போ அதிகமாக இருக்கும். முன்னாடி இருந்தோட பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. பறக்கிற 100 வயசு. அப்போ 3வது பிரிவில் இல்லை 200 வயசு. அதுதான் இந்தியன் தாத்தா. வேலையை பார்த்து விட்டு போயிட்டானுங்க தாத்தா. ஐயோ எப்படி பிறந்துச்சு? பேர வயசுல மக பிறக்கலையா? அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு பங்காளி. பிறக்கா அவர் மாதிரி வந்து பேரண்ணா பேத்தியா? ஐயோ அது மக. இல்லை இப்போ ஒரு குழந்தை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கேன். மக பிறந்து கை ஆமாம் பாலோட ஏதோ சேர்த்து விட்டுருக்கோம் சார். எடுக்க மாட்டாரு அந்த படமா. ஐயா அம்மாடி மெல்ல போடுவீங்களா?
மெல்ல. காசு இல்லை. அவ்வளோதான். ஆமாடா, எப்படி பேர் இருந்துச்சு எல்லா படம் ஹிட் கொடுத்து போயிட்டு. கொடுக்குறோம்னு சொல்லலை, 1000 ரூபா மட்டும் போதுங்கிறார். ஆனால் வந்தது நேற்று வேலைக்கு. ஏதோ பணம் ஏதோ வச்சிருக்கீங்களா வச்சப்போ? இதில் போட்டுருமா? அங்கே உள்ள அங்கே அவுட்டில் வச்சு வா. சங்கர் 8 அடி. 8 அடிக்குள்ள அவுட்டில் வச்சிரு. உள்ளுக்குள்ள ஒரு ஆள் தண்ணி, ஒரு ரூம் அவுட்டில் வச்சுல, ஒரு ரூம் நீனா சீனிவாசன் மாமா அவர் ராபினா. நான் அங்கே செங்கல் அங்கே உட்காந்துருக்கேன். பார்த்துட்ருங்க என்ன என்கரேஜ் பண்ணி மொட்டை ஜிலாப்பில் கொண்டு வாங்கி மச்சான் நீங்கள் தானே மச்சான் அது கொண்டது. அடி அடி அடின்னு சொல்லிட்டு தப்பு ஆனால் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் தானே கழட்டி அடிச்சிங்க. கல்யாணம் போய் அந்த பைண்டிங் வேறு எடுத்து அண்ணா வாய்ப்பு கிடைக்குதுல்ல. ஆமாம். ஓகே, வண்டியிலே இருக்கட்டா. செங்கல் முன்னாடி ஏற்றிக்கலாம். பின்பக்கம் சிமெண்ட் மூட வாங்கம்மா வாங்க. ஒரு நாளைக்கு வேற எங்கேயும் இருக்கு. செங்கல்லாம் 5 அப்போ கூட டூப்ளிகேட் நம்ம ஆயில் எடுத்து வரலையா? எடுத்துட்டேன். இங்கே பழைய ஆயில் அடிச்சுட்டு புதிய ஆயில் இருக்கு. இந்த பீஸெல்லாம் உள்ள எப்படி போட்டு கிடக்குது வா. அதெல்லாம் பார்க்கல, அப்புறம் அழிக்கலாம். அப்போ ஆட்டோ இங்கே தான் இருக்குமா? அவருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா 12 மணியில் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் பழத்த பொருள். சரி சரி. பேண்டர் இல்லை அதல்லையா? அப்படி பேண்டர்லாம் இல்லை. பைண்டிங் ஒரு இல்லை, மிஷின் இல்லை, எப்படி கொஞ்சம் ஆள் ஆகுறது? ஒட்டிடுவோமா? எதுக்கு வயிறு யார் பேசி அக்கௌண்ட் போட்டு சாப்பிட்டு 1 கிலோ வாங்குறது 80 ரூபா, 420 ரூபா காலி. 5 ரூபா ஏன் வச்சா அப்படி? என்ன கலை வந்துட்டீங்களா? என்ன பண்ணிக்கிறேன்? என்ன கலை? அந்த உசுருக்கார தான் நல்லா பேசுவார் தான். நல்லா பேசுனா அந்த நல்லா பேசுவேன். அதை தீயே அருண்பரஜாத் இன்னைக்கு இந்தியாவில் அவரு மாணிக்கம் பிள்ளை போயிட்டாங்க 2. இதில் போக முடியாது. அச்சா வந்துக்கிட்டே பிடிச்சி பைபாஸ் தோற்று போகணும். அப்புறம் அந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிதான் வரும். வேண்டாம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு கிளியோ பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு. இந்த மண்ணில் ஆனந்தம் வாழ்வே பேரானந்தம்
டேய் நான் சொல்றேன் நான் நீச்சல் ஆமாம் பயங்கர இதாகிடுச்சு. எடுத்தது அவங்க தான். நான் எடுத்து நான் செத்து போயிடுவேன். நீ செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். ஏ ஐயா அடிச்ச தூக்க தெரிஞ்சாரு நேரம். ஏன் வண்டி எனக்கு வளர்க்கலாம் சங்கத்தில் பேச மாட்டாரா? நீங்கள் தாங்க எடுத்தது அப்படின்னா நீங்கள் உண்மையை சொல்லுங்க. நீங்கள் தானே எடுத்த உங்காலே சாட்சி நான் பார்த்துக்கணே அப்படின்னு. நான் தான் டேய் நான் எடுக்க அந்த வீட்டாவது வந்து பார்த்து கடை எங்கடா வச்சிருக்கேன். என்னென்னலாம் பார்க்க. ஏன்னா ஒரு 2 ஊர் கைமை எடுத்தா இல்லை வேலை முடிஞ்சிச்சு. ஒன்றும் சொல்லாமல் என்னப்பா நீ எவ்வளோ பிரச்சனை. அது ஓகே காலிக்கூட வைக்கவா? இந்த அங்கே இருக்கு மச்சான். நான் பின்னாடி போகிறேன். ஓடி வா இந்த மின்னில் போச்சு. ஆமாம் ஆமாம் படிக்கிறியா? அங்கே உள்ளதை அடிச்சுக்க வேண்டியதானுங்க. அவுட்டில் தானே தூக்கி கொண்டு போட்டிருக்கியா? அங்கே வளர்க்குறத அடிச்சுக்க வரலாம்னு. நாங்கள் சொல்கிறதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். இன்னைக்கு சொல்லுங்க செஞ்சுருக்கீங்க. இங்கே வரலாம் வடக்க தான் போவீங்க. உங்களுக்கு பழக்கமே அது கேட்க முடியுமா? எல்லாரும் பகுத்தறிவு 6 அறிவும்பாங்க. மனிதனுக்கு 6 அறிவும்பா, உங்களுக்கு 7வது அறிவு. ஒவ்வொரு ரொம்ப ஒவ்வொரு அடிச்சு கொண்டுவேன். சட்டி 7 சட்டி இருக்கு. வந்து 5 ரூபா இருக்குது. சரிப்பா கலாண்ணா அடிக்க முடியாது. அவள் சட்டியை சென்டரில் வச்சுக்கிறான் சிவா. சென்டரை வச்சுக்கிட்டு நானும் அடிக்க கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறேன் அப்படிதான் இல்லையா? அவுட்ரு பூரா அடிச்சு வச்சுட்டு வந்துடுவேன். சரி சரி. அது இன்னொரு சட்டி எடுத்துட்டு ஆயில் இருக்கு, இன்னொரு கேன் எடுத்துக்கோங்க. அப்படியா? ஒரு சட்டியை வச்சு ஒரு ஆயில் அடிக்க முடியாது. ஒரு டாக்டர் 2 பேர் இருப்பானா? இன்னும் அப்பாட்டி விடா இருக்கா இன்னொன்று? மருதமலை கோயில் 6 படை 7 படை ஆக்கினார்ல சின்ன பார்த்தவரு. அது மாதிரி வந்து உங்கள் ஊர் ஆளுங்க தான் 7ஆம் அறிவை ஊக்குவிக்கிறது. ஆமாம் காலப்புறானா பூளை பிடிக்கிறது உங்கள் ஆளுங்க. நம்ம ஒன்று அவங்க சொல்லுவாங்க. சரிண்ணா புஷ்கனி சட்டத்தை கொண்டு போட்டு இங்கே எதுக்கு ஆயில் அடிக்கிற? தனித்தனியாக அடிக்கிறேன் சார். என்ன தனித்தனியாக கும்புறாங்க? ஒன்றும் இல்லைண்ணா இது மட்டும்.
ஆயில் கேன் நின்று இருக்கு சொன்னாங்க உனக்கு. ஆயில் கேன் வெளியில் இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருந்தா இருக்குது. இதில் இருக்கான்னு ஒரு இல்லை இல்லை சும்மா அடி வா. ஸோ ஆயில் செட்டு ஒன்று தானே இருக்குது அங்கே. அதில் கைனில் இல்லை. அதில் வண்டி இருக்குமா? வண்டி இருக்கு. சாரி போகிறோம். இது ஊற்றுறா நல்ல சட்டி போயிட்டோம். ஊற்றுறாவிட்டு தொடச்சிட்டு ஆயில் அடிச்சுட்டு மண்ணை போட்டு எதனா தெரிஞ்சிடும். மண்ணை போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்து அவ்வளோ வேலை முடியும். சட்டி அவர் ஏன் இந்த ஊர் பங்காளி கொப்பனாட்டி. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆயில் அடிக்கிறதுக்கு? இந்த மோப்பு எடுத்துமா? கவர் பக்கம் கிடையாது, சும்மா உடஞ்சி கல்லையா எள்ளு சொல்லிடுவாரு. தெரியும் சொன்னீங்க அன்னைக்கு. ஒன்றரை கல்ல 2 கல்ல எங்கே சொல்லுவாரு, கவர் பக்கம் வாங்கிட்டு பாட்டி போய் ஆடா போட்டு துணி கிடக்கா? துணியா? ஐயா ஏமா அப்படி காலையில் இப்படி சொன்னா? அவர் ஒரு ஃபிட்டு தானே. அந்த இதை தச்சு வெட்டி தரு அந்த மாதிரி சார்னே காசு பண்ணிடுவேன். இந்த அடிச்சு விட்றேண்ணே. ஆணிப்பை அந்த அது அங்கே இருக்கு. எதுவுமே வாங்கணும் வேலையை பூஸ்ட்டு போனிட்டா விளம்பரத்தில் பார்த்துட்டு கேட்குறீங்களா? சேம் வெட்டாமே இருந்தாங்க. வேணாம் தூங்குற நேரத்தில் வேற எதுவும் வேணாம். அடுத்தது அடிக்கலை வேணாம். இந்த சுரண்டுறது கூட இருக்குது, அதை வச்சு சொண்டிக்கலாம். அதான் ஸ்பாஞ்ச் இருக்குண்ணா. இந்த வர்றேன். என்ன சுரண்டியாச்சா? ஆமாம் ஃபஸ்ட்லேயே நான் ஆரம்பம் பிள்ளையார்லேயே போட்டேன். நம்ம ஒன்று நீங்கள் ஆப்போசிட்டாக தான் பேசுவீங்க. அதான் 7ஆம் அறிவுக்காரங்க. ஆனால் இது இரு மச்சா, இதை சொண்டி விட்டுட்டாதே. இதுல ஆயிரம் பிடிக்குமாயா? யாரு உள்ள சாக்கு இருக்கு மச்சா. ஒண்ணுமே பிடிக்காம பிடிக்கும். துணி இருக்காமல துணி இல்லையே. அது 1000 ரூபாய் விவசாயம் போவேன். இல்லை மச்சா பாட்டேன் துணி இல்லை.
உனக்கு தேவைன்னா இப்போ அவர் தான் சொன்னார், உனக்கு தேவைன்னா நீ போய் எடுத்தால் எனக்கு தேவைன்னு நான் எடுத்து நீ என்ன பிட்டுறா நீ பிட்டுறாடா நீ ஓகே. சே அருமையாக இருக்கு மச்சான் 8 அடி. ஒருவேளை சட்டருக்கு தகுந்த மாதிரி தான் ட்ராயிங் போட்டிருப்பாங்களோ. அது வேணாம்ல 8 அடி வராது. வேணாம் 7.75 சட்டருக்குன்னு ஒரு இஞ்சி அதை வைக்கலாம். அது வந்து அங்கே வச்சணும். இங்கே வையே அப்புறம் எடுக்கிறதுக்கு சிரமமாக போயிடும். அதெல்லாம் வந்து 7 அடிக்கு ஒரு கம்மியாக இருக்குது அது மாதிரி வையே. வேணாம் அங்கே அது அதில் அடிச்சணும் பெரிய ரூமில் வச்சணும்ல அந்த வெளியே வச்சு கொடுக்குறது என்ன தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறா காலைல என்ன டிஃபனு? 2 உளுந்த வடை. நாங்கள் வந்து இட்லி சாப்பிட்றதில்லப்பா இட்லி சாப்பிட்றதில்ல இது கறி சாப்பிட்றதில்ல கறியெல்லாம் சாப்பிட கிடையாது. எப்போ மச்சான் திருப்பதி போகிறீங்களா? அப்போ திருப்பி போகணும்ல அந்த காசு வாங்கிட்டு அடுத்த வாரத்தில் இந்த மாதம் லாஸ்ட்டு ஆடு 2 ரூபா முடிச்சு தான் போகணும். ஏன்டா கலை வேணாம் அக்காவை பார்க்காம என்னடா பண்ணுற அப்படின்னு. அது கோவிலுக்கு போகணும் தம்பி கிரிவலம். அது போய் பிச்சை எடுத்தேன். இப்போ நான் பிச்சை எடுத்துருக்கேன். அவர் அங்கே இருக்க மாட்டார், ஏன்னா திருவண்ணாமலையார் அவர் போயிருப்பார் வேற பக்கம் எங்கிட்ட வடதேசிய பக்கம் கைலாசா போயிருப்பாரு நித்யானந்த. இது வரைக்கும் இருக்காரு ஆமாடி இருக்காடிங்கிறாங்க. கைலாச பக்கம் போயிருப்பார் அவர். இங்கே தொண்டை வாங்க முடியல, நம்ம இங்கே இருந்தாலும் இங்கேயே வந்து இருக்க விட மாட்டேன். நம்ம எங்கே இருந்தாலும் இந்த நித்தியம் அந்த மாதிரி போயிடும்ட்டு இருப்பார். சாமியே கோவப்பட்டு போகிற மாதிரி பண்ணிருவேன். நம்மளே நிம்மதியாக இருப்போம்ல, மலையில் வந்து உட்காந்துருக்குறேன். அங்கே வந்து இங்கேயும் வந்து நம்மளை தொல்லை பண்ணுறேன். இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி அந்த சாமிகிட்ட போய் எங்கே என்ன வேண்டுவாருன்னு. என்ன மச்சான் வேண்டுவீங்க? வெண்ணிலா இருக்கிறது ஆம்பளை ஐயா இன்னைக்கெல்லாம் அவன் கல்யாணம் மாதிரி ஆ ஐம்பத்தாறு இருக்கானு கூட்டு வச்சுட்டு போடுமா அவங்க நாடகத்தில் ரொம்ப இருக்கும். மகாலே வீட்டுடா அந்த காலம் ஒழுங்குல அப்படி அடிக்கலாம்ண்ணா டிஆர் இருங்க இப்போ ஐடியா பண்ணிட்டு இருக்காரு மச்சான். அடிச்சுடுறேன். ஆமாம் அதை நீக்கி விடு. சான் உன் மேலே உசிர வச்சான் வச்சி தச்சா தச்சா.
உள்குடு பார்த்துட்டு எதுக்கு வைக்கிற மாதிரி எதுக்கு வைக்கிற மாதிரி பின்னாடி பூரா கரெக்டாக இருக்கும் முழுமைக்கு வராது கரெக்டாக இருக்கும் அப்போ எடையில தூக்கி போட்டு அவர் போட்டு ஆயிரத்தி வச்சு ஆமாம் ஆமாம் ஆமாங்க 8 அடி அடிக்க வச்சுட்டு பிட்டை உள்ள வைக்க போகிறாங்க மூணு ஓகே அடிச்சிடுங்க அளவு எடுத்து தப்பான கால இப்போ தெரிஞ்சு சரி அருமையாக இருக்கு அங்கே ஒழுங்கு ஐயா தள்ளி அங்கே தள்ளி நீங்கள் ஒழுங்கு வச்சுங்க தள்ளி விடு வாங்கம்ல அடிச்சு பழம் பெருசு பழம் சரி இது கடிச்சு விட்றாங்க சரி இது கடிச்சல எடுத்து
அப்படி சொல்லணும் அது வேணாம் மாட்டு